ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனம் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான ப்ரைடல் ப்ளவுஸ், கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 மட்டும் ப்ரைடல் ப்ளவுஸ் நம்ம வீட்டிலே எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த வெறும் 3 மெட்டீரியல் தான் தேவை. ஸோ இது வந்து லாங் டியூப் பீடு, இது இல்லாமல் ரவுண்ட் ஷேப் அந்த ஃப்ரேம் வச்ச குந்தன் ஸ்டோன், ஹை குவாலிட்டி ஸ்டோனும் ஒரு திலகம் ஸ்டோன், ரெண்டுமே ஒயிட் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட சென்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் மேக் பண்ணலாம். ஸோ ஸ்லீவோட சென்டர்லேருந்து நம்ம இதை ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை வச்சு அதை சுற்றி 4 பெட்டல் வர மாதிரி இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்லீவோட சென்டரில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும் சென்டர்லேருந்து. ஸோ 4 பெட்டல் வர மாதிரி நான் இதை மேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கான்செப்ட் தான் மெயினாக. திலகம் ஷேப்போட ஷார்ப் எட்ஜஸ் வரையில் ரவுண்ட் ஸ்டோனை வைக்கிறோம். திலகம் ஷேப்போட பேக் போர்ஷன் வரையில் நம்ம திலகம் ஷேப்பை திரும்ப வைக்கிறோம். ஆனால் திலகம் ஷேப் திரும்பி இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது பார்க்க சிம்பிளாக தெரியும், ஆனால் நம்ம பேஸ்ட் பண்ணையில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதனால் நல்லா வீடியோவை பார்த்து அப்புறமா இதை பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒட்ட ஆரம்பிங்க. ஸோ திலகம் ஷேப்போட கூர்பகுதி வரையில் ரவுண்ட் ஸ்டோன் வைக்கணும். திலகம் ஷேப்போட கீழ்ப்பகுதி அந்த வளைஞ்ச பகுதி வரையில் நம்ம மறுபடியும் திலகம் ஷேப் தான் வைக்கணும், ஆனால் தலைகீழாக வைக்கணும். ஸோ கூர் போர்ஷன் வரையில் நீங்கள் இந்த ரவுண்ட் ஸ்டோனை ஃபேஸ் பண்ணணும். ஸோ ரவுண்ட் ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி பெட்டல் பெட்டலாக வர மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ இப்போ இதுக்கு மேலே எப்படி வைக்கணும்னா, மேலே நமக்கு வளைவு பகுதி வருது, அதனால் மறுபடியும் திலகம் ஸ்டோன் வைக்கணும். ஸோ திலகம் ஸ்டோனை வைக்கிறேன், அதுவும் தலைகீழாக. கூர் பகுதி எப்பொழுதும் நம்ம ஸ்டோன் ரவுண்ட் ஸ்டோன் தான் வைக்கணும். ஸோ இப்போ 2 கூர் பகுதி வந்ததும் நான் ரவுண்ட் ஸ்டோனை வைக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் ரவுண்ட் ஸ்டோன் இருக்கனால திலகம் ஸ்டோனை நான் கூர் பகுதியை அந்த ரவுண்ட் ஸ்டோனை ஃபேஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ நல்லா பாருங்கள், இந்த நடுவில் இருக்க கேப் வந்து மறுபடியும் ஒரு ரவுண்ட் ஸ்டோனை வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நடுவில் கேப் வரையில் இந்த ரவுண்ட் ஸ்டோனை ஃபில் பண்ணிக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ திலகம் ஷேப்போட கீழ் முனை வரையில் ஆப்போசிட்டில் வைக்கணும். இப்போ ஷார்ப் முனை வந்ததும் நான் ரவுண்ட் ஸ்டோன் வைக்கிறேன். இப்போ மறுபடியும் ரவுண்ட் ஸ்டோன் இருக்கனால நான் ஷார்ப் பெட்டல் மாதிரி கொண்டு வரேன். ஷார்ப் எட்ஜஸ்லாம் எப்பொழுதும் ரவுண்ட் ஸ்டோனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். பிளெண்டட் போர்ஷன் எல்லாமே ரிவர்ஸில் இருக்கணும். ஸோ பிளெண்டட் போர்ஷன் வந்ததும் இப்போ நான் திருப்பி வச்சுருக்கேன், தழகீழாக வச்சுருக்கேன். இப்போ திரும்ப ஷார்ப் போர்ஷன் வந்ததும் ரவுண்ட் ஸ்டோன் வைக்கிறேன். ஸோ இப்போ அதை சுற்றி பெட்டல் மாதிரி கொண்டு வரணும். பெட்டல் மாதிரி கொண்டு வந்ததும் மறுபடியும் அந்த பிளெண்ட் போர்ஷன் வரையில் ஸ்டோனை ரிவர்ஸில் வைக்கணும். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த பக்கம் நம்ம ஷார்ப் போர்ஷன் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கு நடுவில் மறுபடியும் ரவுண்ட் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த கேப்லலாம் மறக்காமல் நடுவில் இந்த ஒயிட் ஸ்டோனை வச்சிடணும். ஸோ இப்படியே ஃபுல் ஸ்லீவ் அண்ட் ஃபுல் பேக் போர்ஷன் நம்ம ஃபுல் ப்ளவுஸ்க்கும் அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நம்ம ஃபுல் ப்ளவுஸ் கூட நம்ம மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ்லேயும் மேக் பண்ணலாம், எல்போ ஸ்லீவ்லேயும் மேக் பண்ணலாம். ஸோ பேக் போர்ஷன் ஆஃப் த ப்ளவுஸ் அதுலேயும் மேக் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிராண்டாக இருந்ததுன்னு சொல்லி. சச் அ பியூட்டிஃபுல் டிசைன். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் உங்கள் ப்ளவுஸ் வருதோ அவ்வளோ தூரம் இதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததும் இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் மிச்சம் இருக்குது. ஸோ அது என்னென்னா இந்த டியூப் பீட்ஸை இந்த 4 பக்கமும் ப்ளஸ் மாதிரி ஊசி நூல் எடுத்து ஸ்டிச் பண்ணி விட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ இந்த ஒயிட் ஸ்டோன் நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது நான் எப்படிங்கிறத திரும்ப காட்டுறேன். இப்போ நான் ப்ளேஸ் பண்ண மாதிரியே நான் இங்கே ஒட்டி கட்டிட போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்லீவோட சென்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ க்ளூ வந்து நம்ம ஸ்டோனை விட்டு வெளியிலேயும் வரக்கூடாது, அட் த சேம் வே கம்மியாகவும் போடக்கூடாது. ஸ்டோன் விழாமலும் இருக்கணும், அட் த சேம் வே க்ளூ வெளியில் வந்துச்சுன்னா அது அசிங்கமாக தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் கவனமாக பார்த்து ஒட்டணும். உங்கள்கிட்ட ஹார்ட் க்ளூ கன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் க்ளூ கன் இருந்தால் கண்டிப்பாக அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறவங்க ஃபுல்லாக இதை ஒரு 2 நாள் காய விட்டுட்டு பின்பக்கமாக ரிவர்ஸில் நம்ம அயன் பண்ணி விட்டுட்டா இது ஸ்ட்ராங்காக நிற்கும்.
ஸோ நான் சொன்ன மாதிரியே பெட்டல் பெட்டலாக மேக் பண்ணணும். ஷார்ப் எட்ஜஸ் வரையில் ரவுண்ட் ஸ்டோன் வைக்கணும். கீழ் பகுதி வரையில் நம்ம ரிவர்ஸில் இந்த குந்தன் ஸ்டோனை வைக்கணும். ஸோ பிளெண்டட் போர்ஷன் வரையில் பிளெண்டட் போர்ஷன் பேஸ்ட் பண்ணணும். ஷார்ப் போர்ஷன் வரையில் இந்த ரவுண்ட் ஸ்டோனை ஃபேஸ் பண்ணி நம்ம இப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கு நடுவில் நம்ம இந்த டியூப் பீட்ஸை ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதையும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன். ஸோ நம்ம கேப்புக்கு நடுவில் ஒயிட் ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் வச்சோம் இல்லையா, கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சுருந்தோம். ஸோ அதை சுற்றி இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி இந்த டியூப் பீட்ஸை லாங் டியூப் பீட்ஸை இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணல ஃபுல்லாக அந்த கேப்பே இல்லாமல் ஃபுல்லாயிரும். ஸோ பார்க்கவும் ரொம்ப அழகாக வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த டியூப் பீட் மட்டும்தான் தைக்கிற வேலை, மற்றபடி எல்லாம் ஒட்டுற வேலை தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ஒரு ஒர்க்கு, எவ்வளோ கிராண்டான லுக் கொடுக்குதுன்னு பாருங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி டிசைனிங் வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.